எல்லா செடியும் வளரும், ஆனா ஒரு செடி வளரவே வளராது. என்ன செடி? பச்செடி. பூமிக்கு 100 உயிர்களை கொடுத்திருக்காரு காமெடி நடிகர் தங்கதுரை அவர்கள். பூமிய சந்தோஷப்படுத்தினது மாதிரி கடிஜோக்கால மக்களையும் சிரிக்க வச்சிருக்காரு. புத்தாண்டு நாள்ல இப்படி ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்காரு தங்கதுரை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆங்கில புத்தாண்டு அதுவுமா மரங்களை வந்து நம்ம நடுறது வந்து ரொம்ப நமக்கும் வருங்கால தலைமுறைக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு மரம் நடுங்க, இல்லை உங்கள் தெருவில் நடுங்க, இல்லை மரக்கன்றுகளை மற்றவங்களுக்கு வழங்குங்க. தொடர்ந்து இதை பண்ணுங்கள். முக்கியமாக ஒன்று சொல்லுவாங்க, இப்போ நம்ம இல்லாமல் வந்து செடி கொடிகள்லாம் வந்து வாழும், ஆனால் செடி கொடிகள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஸோ செடி கொடிகள் மரங்களை வந்து பாதுகாத்து அதை வந்து நல்லபடியாக வளர்த்து வருங்கால சந்ததியை வந்து பாதுகாப்போம். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நெற்குன்றம் 145வது வார்டுல மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் அவர்களுடைய ஏற்பாட்டுல மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்கால 100க்கும் மேற்பட்ட செடி நடும் நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில சிறுவர் சிறுமிகள் பெரியவங்கள்னு எல்லாரும் கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா நகைச்சுவை நடிகர் தங்கதுரை அவர்கள் கலந்துகிட்டாரு. அப்போ எல்லாரோடையும் சேர்ந்து இந்த 100க்கும் மேற்பட்ட செடிகளை நட்டிருந்திருக்காரு. அப்போ அங்க தன்னுடைய வழக்கமான கடிஜோக்க சொல்லி மக்கள் எல்லாரையுமே சிரிப்பலைகள்ல ஆழ்த்தி இருந்திருக்காரு. எல்லா செடியும் வளரும், ஆனா ஒரு செடி வளரவே வளராது. என்ன செடி? பச்செடி. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், புத்தாண்டுக்கு கொண்டாடலான்ட்டு ஜாலியா கொண்டாடி இருக்கான் புத்தாண்ட. டக்குன்னு பார்த்தா வாயில நுர தள்ளிச்சு. ஏன்னா பாம்பு புத்தாண்ட போய் கொண்டாடி இருக்கான். பாம்பு புத்தாண்ட. மனிதர்கள் இல்லாம மரம் செடிகள் வளரும், ஆனா மரம் செடி இல்லாம மனிதர்களால வாழ முடியாது. அதனால இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லாரும் மரம் செடிகளை நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களையும் சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. நம்ம இல்லாம மரம் செடி கொடிலாம் வாழும், ஆனா மரம் செடி கொடி இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஸோ மரங்களை வந்து தொடர்ந்து நட்டு நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் நம்ம வருங்கால தலைமுறைக்கும் நல்லது செய்வோம். ஹாப்பி நியூ இயர். அதை தொடர்ந்து கவுன்சிலர் சத்யநாதன் அவர்கள் எம்ஜிஆர் பாடலை பாடி குழந்தைகளுக்கு தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்திருக்காரு. புது வருட பிறப்பை முன்னிட்டு இந்த மாதிரி நல்ல செயல்ல ஈடுபட்டு இருந்திருக்காரு நடிகர் தங்கதுரை அவர்கள். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. வாழ்க வளமுடன்.